வணக்கம்ங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏதோ சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா வர்றப்ப சீக்கிரம் வந்துடுது. அது நம்ம விட்டு போகிறப்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. சீக்கிரம் போக மாட்டேங்குது. நம்ம அதுக்காக நினச்சி இன்னொன்று ஏதாவது செய்யலாம், இந்த இதிலிருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு போனோம்னா அதுக்கு மேலே அங்கே ஒரு கஷ்டம் இருக்குது. என்னால் முடியலைங்க, சொல்ல முடியல. ஏன்னா உலகத்தில் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வர்ற ஒவ்வொன்றும் யூடியூப்பில் வந்ததுனால எல்லாம் இதில் நிறைய டயத்தை போய்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது விவசாயிகளை கௌரவப்படுத்தணும். ஏன்னா அவங்க தான் சாப்பாடு போடுறாங்க நமக்கு. அது நம்ம காசு வாங்குறாங்கல்ல அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அந்த வெயில்லையும் மழையிலையும் போட்டு உழைக்கிறாங்க பாருங்கள். அது 100க்கு 100 உண்மை. அப்புறம் இன்னொரு இது என்ன அப்படின்னா, எந்த வேலை செஞ்சாலும் ஏதோ ஏனோ தானோ போயிட்டு போகுது, போ கடந்துட்டு போகுது, போ அப்புறம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியே தான் போகுது. சில இதுலாம் எனக்கு நிறைய மன உளைச்சல் ஆகுது. அது என்னத்தினால என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. ஆல்ரெடி சைக்காலஜி டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் என் யூடியூப்பில் என்னுடைய சேனல்ஸு 1-2 அல்லவங்க, நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னது எல்லாமே பிளாக்கில் போய் நிற்கிது. என்ன எதுனாலும் எனக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியல. நான் யூடியூப்பில் இப்போ இந்த இதில் யூடியூப் நான் மெயில் போட்டு இவ்வளோ ரொம்ப அதுக்கு அவகாசம் கொடுத்துருங்கள, எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னு கேட்டால், அது நல்ல ஒரு தீர்வுனா நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட உங்கள் ஊரில் ஏதாவது அது அங்கே தீர்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே கொண்டு போய் கொடுத்த மண்டையாக போட்டு தட்டிடுவானுங்க. எப்படிங்க பண்ணுறது? அவங்க காசு டெக்னிக்கலாக இதெல்லாம் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. கொஞ்சம் மிஞ்சமெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட சொல்ல முடியாத அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதில் பாதி பேர் பேக்காக சம்பாதிக்கிறாங்க. குறுக்கு வழியில் நிறைய போகுது. நேர்மையாக போகிறது கொஞ்சம் தான் போகுது. இது யாருமே நம்ம போய் சொல்லி இது பண்ண மாட்டாங்க. அந்த கடவுள் பார்த்த இது ஒரு விளையாட்டு மாதிரி தான், இது ஒரு சம்பாத்தியம் பண்ணுறது தான். அந்த கடவுள் பார்த்து யாருக்கு என்ன சொல்லுவாரோ தெரியல. பார்ப்போம் பொறுத்திருந்து. வணக்கம்.